சீர்காழியில் வெற்றிலை வியாபாரியிடம் ரூபாய் 12 லட்சம் துணிகர கொள்ளை. போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது மைதீன், வயது 60. இவர் வெற்றிலை மற்றும் சிகரெட் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை மொத்த டீலராகவும் உள்ளார். சீர்காழி, கொள்ளிடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு பொருட்கள் மொத்த விற்பனை செய்து வருகின்றார். இவ்வாறு விற்பனை செய்யும் பொருட்களுக்கான பணத்தை வாரத்திற்கு ஒரு நாள் வசூல் செய்வது வழக்கம். அதன்படி அவரிடம் 25 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன், வயது 65 என்பவர் இரவு சீர்காழி கடைவீதியில் உள்ள ஒரு கடையில் பணம் வசூல் செய்து கொண்டு அருகில் உள்ள மற்ற கடைக்கு கடைவீதி வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த இருவர் அவர் வைத்திருந்த பணப்பையை திடீரென பிடுங்கி தப்பிச் சென்றனர். அதில் வசூல் தொகை ரூபாய் 12 லட்சம் வரை இருந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாரியப்பன் செய்வதறியாது தொடர்ந்து தனது உரிமையாளருக்கு தகவல் அளித்தார். இது குறித்து சீர்காழி காவல் நிலையத்தில் முகமது மைதீன் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் சீர்காழி டிஎஸ்பி ராஜ்குமார் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகள் பதிவுகளை ஆய்வு செய்து கொள்ளையடித்த 2 நபர்கள் குறித்து தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் சீர்காழியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.